புஷ்ப பிரசன்னம். அந்த புஷ்ப பிரசன்னம்ங்கிற மெத்தட்லயும் நம்ம பாக்குறோம். அந்த புஷ்ப பிரசன்னங்கிற முறையில ஜாதகத்தையும் பாக்குறோம், வாஸ்துவையும் பாக்குறோம். இந்த நிலைகளை வைத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா இதுல திதி, யோகம், கர்ணம், இந்த முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம், எதிரிடை நட்சத்திரம், அதே போல நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஜாதகர் பிறந்த வீடு ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீடு. பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் சரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை காட்டுகிறது. அந்த குடும்பம் அந்த அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாம பெரியவங்க தவிக்கக்கூடிய காலகட்டத்துல இவருடைய படிப்பு மேலேயோ இவர் மேலேயோ அக்கறை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். இதற்கு மூல காரணம் சூரிய பகவான். வணக்கம். இந்திய நமது சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் விகி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தனிமனித ஜாதகம் பொதுவா ஒரு ஜோதிடரால் எப்படி பார்க்கப்படும், எந்த முறையில பார்த்து அவருக்கு தீர்வும் பரிகாரமும் எப்படிலாம் சொல்லுவீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அருமையான கேள்வி. இது இதுவரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி. அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நிலையில இல்லை. இப்போ ஜாதகத்திலேயே பாரம்பரிய முறைகள்னு ஒண்ணு இருக்குது. சுகர் நாடி, ஜீவ நாடி, கௌசிக நாடி, அதே மாதிரி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம். இப்ப நம்ம பார்க்க அதுலயே நம்ம ஒரு மெத்தட், இது வரைக்கும் எந்த ஜோசியரும் பார்க்காத ஒரு மெத்தட் என்னன்னா புஷ்ப பிரசன்னம். அந்த புஷ்ப பிரசன்னம்ங்கிற மெத்தட்லயும் நம்ம பாக்குறோம். அந்த புஷ்ப பிரசன்னங்கிற முறையில ஜாதகத்தையும் பார்க்கிறோம், வாஸ்துவையும் பார்க்கிறோம். வாஸ்து நம்ம எங்க வேணாலும் அவங்க இருக்கட்டும், அவங்க வீட்டிலேயே கூட இருக்கட்டும், இங்க இருந்தே ஒரு வீடியோ கால் மூலியமாக நான் சொல்லக்கூடிய மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா வாஸ்து, அதாவது எனர்ஜியை ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் போது அந்த வீட்டுக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வேலைகளை பண்ணுது, இந்த எனர்ஜியின் மூலியமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நன்மை என்ன தீமை, இப்படிங்கிறத பத்தியான விஷயங்கள் எல்லாம் வாஸ்து முறையில கண்டுபிடிக்கலாம். ஜாதக அடிப்படையில பார்க்கும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய முறைகள் பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறைகளை அடிப்படையா எடுத்துக்கொண்டு அதிலே வாக்கியம் திருக்கணிதம் இரண்டையும் கலந்து, இப்போ வாக்கியத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி அடைஞ்சது 2026 தான். ஆனா திருக்கணிதத்துல பாத்தீங்கன்னா 2025 பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அப்ப அந்த ஒரு வருட கால இடைவெளிக்குள்ள ஒரு ஜாதகர் என்ன நிலையில இருப்பார், ஒரு சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகர் என்ன நிலையில் இருப்பார், அப்போ அது முடிவு இல்லாம இருக்கும். அப்ப ஜோசியர் என்ன சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு 2024 எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க 2025 கொடியேற்றி பறப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சில விஷயங்கள் நடக்காம இழுத்து கொண்டே போகும். அப்ப ஏன் இழுத்துட்டு போகுது, ஜோசியர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு, நமக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் மக்களுக்கு இருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில், அதாவது ஒரு உண்மையை சொல்றதா இருந்தா 100 ஜாதகம் நம்ம பார்த்தா அதுல 70 ஜாதகம் தான் கணிக்க முடியும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 ஜாதகம் பார்த்தால் அதில் 70 ஜாதகம் மட்டுமே தான் கணிக்க முடியும். மிச்சம் 30 ஜாதகம் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் கடவுளுடைய படைப்பில் எல்லாத்தையும் அறிந்து கொண்டால் நாம் தான் கடவுளாயிடும். அப்போ ஜோதிடரையும் மறக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பிறந்த காலகட்டங்களில் அந்த மருத்துவர் ஒருவேளை தவறான நேரத்தை கொடுத்திருக்கலாம். பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசவம் பண்ணி முடிச்சு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரிலாக்ஸா வெளியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு தான் குழந்தை பிறந்துச்சுன்னே சொல்லுவாங்களாம். அப்ப 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா 7:30 சொல்லியிருக்கலாம், 8 சொல்லியிருக்கலாம். அது இந்த காலத்திலயும் நடைமுறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சில இடங்கள்ல ரொம்ப கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க, நர்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டா பாக்குறாங்க, ஒரு நொடி கூட தவறாம கரெக்டா சொல்றாங்க. இன்னமும் தேதியெல்லாம் குறிச்சு ஆபரேஷனும் பண்றாங்க. அப்போ இறைவன் குறிக்கக்கூடிய நேரத்தையும் மனிதன் கணிக்கக்கூடிய நேரத்தையும் மாறுபாடு செய்யும் பொழுதும் சில ஜாதகங்கள் மிஸ் ஆகும். இது ஜோதிடருக்கே புரியாது. இதுதான் வாழ்நாள் கர்மா, நம் முன்னோர்கள் செய்த கர்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆகையினாலதான் ஜாதகத்தால் சில பேருக்கு தீர்வு கிடைக்காதவங்க, நான் என்னுடைய ஜாதகத்தை பார்த்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையா, இதுக்கு என்னதான் வழி, எத்தனையோ ஜோசியர்கிட்ட பார்த்துட்டேன், 10,000 5,000 15,000 20,000 கட்டிலாம் ஜோசியர்கிட்ட பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு மன தெளிவு இல்லாம இருக்குது, இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கும்போது அவங்களுக்காக வகுக்கப்பட்டதுதான் பிரசன்னம். அப்ப அந்த பிரசன்னம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், நேரம் எதுவுமே தேவையில்லை. உங்க பேரு, அப்ராக்சிமேட்டா உங்க வயசு. இப்போ ஒரு 50-55 வயசு இருக்கீங்க, நீங்க போன்ல கேட்பீங்க, ஏதோ ஒரு ஊர்ல இருப்பீங்க, போன்ல இருந்துட்டு எனக்கு புஷ்ப பிரசன்னம் பார்க்கணும், என்கிட்ட ஜாதகம் கிடையாது, என்ன சொல்றீங்க, இப்ப என்ன எனக்கு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா
உடனே உங்கள்ட்ட 2 நம்பர் கேட்பேன். 1ல இருந்து 12க்குள்ள, அதை நீங்க ராசி கட்டமா கூட நினைச்சுக்கலாம். 1ல இருந்து 12க்குள்ள 2 தடவை நம்பர் கேட்பேன். 2 தடவை நம்பரை கேட்டுட்டு அந்த நம்பர் நீங்க என்ன நம்பர் சொல்றீங்களோ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கீங்க, என்ன ஆக போறீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தெள்ள தெளிவாக சொல்லக்கூடியதுதான் புஷ்ப பிரசன்னம். இப்ப நேர்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க, பல கேள்விகள் கேட்கணும்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியது சோழி பிரசன்னம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜாதகம் பார்த்து திருப்தி இல்லாதவர்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இல்ல, நான் பிறந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்குமான உருவாக்கப்பட்டது புஷ்ப பிரசன்னம். இது நம்ம தான் தமிழ்நாட்டில் அறிமுகமே படுத்திருக்கிறோம். அதே மாதிரி வாஸ்து பிரசன்னத்திலையும் புஷ்ப பிரசன்னம் நம்ம பண்றோம். நீங்க எங்க இருந்து வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் வாழ்நாளில் எப்படி பாதிக்கப்படுகிறான் என்பதற்காக ஒரு சின்ன உதாரணம் ஜாதகம் நான் இப்போ உங்களுக்காக உங்க முன்னிலையில நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தனி மனிதனுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா அவரு பிறந்திருக்கக்கூடிய காலகட்டம் 2023 6வது மாசம் 1977 பிறந்த ஜாதகம். மதுரையில பிறந்திருக்கிறாரு. பெயர் வேண்டாம், கஸ்டமருடைய இது பாதிக்கும். இந்த ஜாதக அடிப்படையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ராசி கட்டங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். லக்கணத்திற்கு 4ல் கேது, லக்கணத்திற்கு 5ல் அதாவது மேஷத்தினுடைய வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும், லக்கணத்திற்கு 6ல் லக்கணாதிபதி குருவே 6ல போய் உட்கார்ந்து இருக்கிறார், லக்கணத்திற்கு 7ல் சூரியன் புதன், 8ல் சனி பகவான், 9ல் சந்திரன் சிம்ம ராசி, 10ல் ராகு. இந்த ஜாதகத்தை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான நிலைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதக மெத்தட்ல பாத்தீங்கன்னா ராசி கட்டங்களில் வரக்கூடிய நிலை இது. அதே மாதிரி அம்சகட்டத்தில் சனி பகவான் வரக்கூடியது பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு வரக்கூடிய, அதாவது தனுசு ராசியில சூரியன், மகர ராசியில் சனி பகவான், மீன ராசியில் கேது பகவான், சிம்மத்தில் குரு, கன்னியில் செவ்வாய் ராகு, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சகத்தில் சந்திரன். இந்த நிலைகளை வைத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா இதுல திதி, யோகம், கர்ணம், இந்த முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம், எதிரிடை நட்சத்திரம், அதே போல நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் இந்த ஜாதகர் பயணிக்கக்கூடிய காலகட்டம் எப்படி பயணிக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொன்னாதான் புரியும். இந்த ஜாதகர் பிறந்த வீடு ஒரு பெரிய அரண்மனை போன்ற வீடு. ஏன் அப்படின்னா லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான வீட்டில் சந்திரன் அமர்ந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். பூரம் நட்சத்திரம் சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அப்போ பிறப்பிடம், தகப்பனாருடைய பிறப்பிடம் ஒரு பெரிய குபேரனுடைய வீடு. லக்கணத்திற்கு 5ஆம் பாவகம் தாத்தா பூட்டன், அவங்க வாழ்ந்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவு, அவர்களும் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள். லக்கணத்திற்கு 4ல் கேது, லக்கணத்திற்கு 7ல் சூரியன் புதன். இந்த தன்மையை எப்படி போகுது டிராவல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இவருடைய திதி சப்தமி திதி. சப்தமி திதியில் இவர் பிறந்ததினால் இவர் பிறந்த காலகட்டம் சுக்கிர தசையாக இருப்பதால், பூரம் நட்சத்திரம்னா சுக்கிர தசை தான் வரும். அப்ப அந்த பூர நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டம் வரையிலும் இவர் தாய் தந்தையிடம் ஒரு பரஸ்பரமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். சிறு வயதில் பாட்டி வீட்டிலேயோ தாத்தா வீட்டிலேயோ ஒரு ஹாஸ்டல்லையோ நின்று வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா லக்கணத்திற்கு 9ஆம் பாகம் அதிபதியான சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் அமர்ந்து அந்த திருவாதிரை நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக அமைவதால் தகப்பனாருடைய பூர்வீகம் தகர்க்கப்படும். அப்ப இவர் பிறந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல ஒரு கலோபரம், பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் சரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை காட்டுகிறது. அந்த குடும்பம் அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாம பெரியவங்க தவிக்கக்கூடிய காலகட்டத்துல இவருடைய படிப்பு மேலேயோ இவர் மேலேயோ அக்கறை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். இதற்கு மூல காரணம் சூரிய பகவான். அடுத்து இதனுடைய விளைவு யாரை தாக்கும்? ஜாதகருக்கு தாயை தாக்கும். அப்ப ஜாதகருக்கு தாயை தாக்குறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் கேது. ஒரு மனிதனுக்கு லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டில் கேது நிற்கும் பொழுது வீடு, வாகனம், சுகபோகம், தன் உடலுக்கு உண்டான சுகம், தாய் எல்லாரையும் தாக்கும்.
அப்ப அந்த 4ஆம் அதிபதி வாங்கியிருக்கக்கூடிய சாரமானது புதனுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். அந்த புதன் இந்த தனுசு லக்கணத்திற்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி. அப்ப சிறு வயதிலேயே கண்டம் வரக்கூடியதை தாண்டி இவருடைய பிறப்பே ஒரு கஷ்டத்தின் அடிப்படையில் பிறந்து இவர் பயணிக்கிறார். அப்ப 4ஆம் இடத்தில் உள்ள தாய் இவரை நினைத்து மனக்கவலை அடைகிறார். அப்ப 4ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது, லக்கணம் பாதிக்கப்படுகிறது, பூர்வீகத்தில் கலவரம் நடக்கிறது. அந்த பூர்வீக கலவரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமான சுக்கிரனும் செவ்வாயும் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் என்பது இந்த லக்கணத்திற்கு 6வது வீட்டுக்கு உண்டான நட்சத்திரம். செவ்வாய் சுக்கிரன் இணைவு ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் இன்னொரு வகையில் 6ஆம் வீட்டு நட்சத்திரம் சாரம் வாங்குவதால் எதிராளிகளால், பகையாளிகளால், உறவினர்களால் அந்த வீடு சூறையாடப்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவர் பூர்வீகம் போயிட்டு இருக்கு. அப்ப இவருக்கு எப்படி இவரை இப்ப வச்சு தாங்கிறதுக்கு ஆள் கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப சிறு வயதிலேயே போராட்டம் ஆரம்பிக்கிறது இவருக்கு. 4ஆம் இடம் கெடுகிறது, 5ஆம் இடம் கெடுகிறது. இந்த 6ஆம் இடம் என்பது எப்பொழுதுமே கடன், நோய், ருணஸ்தானம். அப்ப 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் இவருக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய அளவில் அந்த சுக்கிர தசை முடியக்கூடிய காலகட்டம் வரையிலும் இவரை பாதிக்கவில்லை. ஏன்னா சுக்கிரன்னா சுகபோகி தானே. ஒரு பக்கம் கலப்புறம் நடந்தாலும் சாப்பாடு, தூங்க, பெரிய அரண்மனையில தானே இருக்கிறாரு. அப்ப அரண்மனையில இருக்கும்போது அது என்ன நடந்தாலும் குழந்தைகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த சுக்கிர தசை முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இவர் காதுக்கு எதுவும் தெரியாது, புரியாது, புரியக்கூடிய வயசும் அல்ல. ஒரு 6 வயசு தாண்டும் பொழுது சூரிய தசை பிறக்கிறது. சூரியன் ஆல்ரெடி திருவாதிரை நட்சத்திரம். அந்த சூரியனாகப்பட்ட சிம்மமானது தகப்பனாருடைய 9வது வீடு. அப்ப இந்த தாக்கம் யாரை போய் தாக்குகிறது? அடுத்து தாயை தாக்கிய கிரகம் அடுத்து தகப்பனாரை தாக்குகிறது. ஒரு பெரிய குடும்பத்துல உள்ள பையன் தொழில் இழந்து நிற்கும் பொழுது தகப்பனாருக்கு மன போராட்டங்களும் உடல் போராட்டங்களும் ஜாஸ்தியாகும். இதுவரைக்கும் குனிஞ்சு வேலை செய்யாத பையனை குனிய வைக்கிறது. ராகு அங்க வேலையை பார்க்கிறார். அந்த ராகு இருக்கக்கூடியது முடக்கு நட்சத்திரம், பாதகாதிபதி வீட்டில், புதனுடைய வீட்டுல. அப்ப தகப்பனார் வறுமையினுடைய உச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சூரிய தசை முடிகிற வரைக்கும் ஓடுன்னு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த சூரிய தசை முடிந்த பிறகு மீண்டும் சந்திர தசை ஆரம்பிக்கிறது. இந்த சந்திர தசை காலகட்டங்கள்ல 4ஆம் இடமான, இப்ப லக்கணத்துக்கு 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்தில் கேது இருப்பதால் சந்திரனை தாய்க்கு ஒப்பிடுவதால் எப்பொழுதுமே காலபுருஷ தத்துவத்தையும் விட்டுறக்கூடாது. காலபுருஷ தத்துவத்திற்கு சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதி. அப்ப மீண்டும் தாயை தாக்குகிறது, இருக்கும் இருப்பிடத்தை தாக்குகிறது, தன் மண்ணில் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஊராக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகுது குடும்பத்துக்கு. எவ்வளவு வசதியாக வாழ்ந்திருந்தாலும், வசதி படைத்திருந்தாலும் 4ஆம் இடத்து தசை இப்படி நடக்கும் பொழுது 9ஆம் வீட்டுல இருந்து அந்த இதை பண்ணும்போது பூர்வீகம் தகர்கிறது, தகப்பனார் ஓடுறார். அப்ப அந்த சந்திர தசை 10 ஆண்டுகள் போராட்டம். சரி, அடுத்த தசையாவது இவருக்கு நல்லா இருக்குதான்னு பார்த்தா அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் தான் ஆட்சி பெற்று இருக்குதே மேஷத்துல, சூப்பர் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜோசியரும் கணிப்பாங்க. ஆனால் அந்த செவ்வாய் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பூரம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய சாரம். பூர்வீகத்துக்கு கிட்டவே வர முடியாது, அடிதடி தான் வரும் போனா. அப்ப அந்த செவ்வாய் தசையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. இதான் என்னடா ஒரு மனுஷன் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டமான்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா ராகு தசை. இந்த ராகு தசை என்ன பண்ணுது? ராகுவினுடைய தன்மை என்ன? ராகு என்றால் பிரம்மாண்டம், ராகு என்றால் அதிர்ஷ்டம், ராகு என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகம். அது இவருக்கு 10ல, கன்னியினுடைய வீட்டுல 10ல் ஒரு பாவ கிரகம் அமர்ந்தால் அவன் கோடீஸ்வரன். இப்ப இழந்து நிற்கக்கூடிய இவனுக்கு அந்த ராகு தசை வருது. அந்த ராகு தசை வீண் என்ன பண்ணுது? இவனை ஓட வைக்குது. ஏன்னா இவன் வாலிப வயசு வந்துட்டான், ராகு தசை இவனை ஓட வைக்குது. என்னடா அது இன்னுமா விமோச்சனம் கிடைக்கல இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராகு வாங்கி இருக்கக்கூடிய சாரம் செவ்வாயினுடைய சாரம். அந்த செவ்வாய் இருக்கக்கூடியது மேஷத்தில், அந்த செவ்வாய் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் பரணி. மறுபடியும் அதாவது தன் பொருளை தானே எடுத்து எதிரிகிட்ட ஒப்படைக்கிற மாதிரி. எதிரிகளுக்கு தான் கொண்டாட்டம். இவர் சம்பாதிக்கிறது, இவர் ஓடுறது, இவர் புகழ் அடைகிறது, இவர் நிழல்ல இவர் எதிரிகளே இவரை தொடருவாங்க. செவ்வாய் இருப்பதால் ரத்த பந்தத்தாலே ஆபத்து. கொஞ்ச நாள் ரத்த பந்தத்தினுடைய கஸ்டடியிலேயே இருப்பார்.
இப்படி இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம், செவ்வாய், பரணி இந்த கால்கள் வாங்கினதுனால திரும்ப 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 போய் சரணடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அடுத்து லக்னாதிபதி திசையான குரு திசை வருகிறது. இந்த குரு திசை 16 ஆண்டுகள் தன் லக்னாதிபதி திசையே நடக்கிறது. லக்னாதிபதி இருக்கக்கூடிய சாரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், அது வைநாசிக நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம். என்னடா இது, குரு பகவானுடைய தசையாவது இவருக்கு நம்ம நல்லது செஞ்சிடணும்னு பார்த்தா இந்த 16 ஆண்டுகளும் வைநாசிக நட்சத்திரத்தில் சிக்குகிறார். அப்ப குரு என்றால் குழந்தையும் உண்டு, குழந்தை பிரச்சனைகளும் உண்டு. குரு என்றால் ஒரு கௌரவமும் உண்டு. அப்ப என்ன கடவுள் ஒரு இது பண்றாரு, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு குழந்தை சம்பந்தமா, குழந்தை இயக்கத்துல குழந்தை இல்லாம போறது, குழந்தைகளை பாதிக்கிறது, குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள்ல சிக்கிறது, இத மாதிரி ஏதாவது ஒண்ணுல அவரை சிக்க வச்சு குருவுக்கு உகந்த மரியாதையான ஒரு தொழிலை கொடுத்துடுறார். ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பு, ஒரு வாத்தியார், ஒரு ப்ரொஃபஸர், இப்படியான ஒரு ஒரு இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு ஒரு கம்பெனியை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். ஆனாலும் மனசுக்குள் இனம் புரியாத ஒரு கவலையை கொடுத்துறார். அப்ப இந்த 16 ஆண்டுகள் இப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இவர் எப்பதான் ரிலீஸ் ஆவாரு, எப்பதான் இந்த ஜாதகம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 2ஆம் இடமான சனி பகவான், அந்த சனி பகவானும் 8ஆம் இடத்தில் போய் மறைகிறார். அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரமும் புதனுடைய சாரம், அந்த புதன் மாரகாதிபதி, பாதகாதிபதி. அப்ப இவர் பெறப்படுத்து ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு உங்களுடைய யோசனை கொடுக்கும். சனி பகவான் கர்மக்காரகன். சனி பகவான் திசை எடுக்கும் பொழுது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறான், என்ன மாதிரியான கர்மத்துக்கெல்லாம் இவன் பதிலடி கொடுத்திருக்கிறான், கர்மத்தை சுமந்திருக்கிறான், இந்த சுமையை இவருக்கு இறக்கலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு அவர் இருப்பார். இவன் அதிகப்படியான சுமைகளை சுமந்திருந்தால், அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்திருந்தால், இந்த சனி பகவானுடைய திசை மீண்டும் தாத்தா பூட்டன் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை கொடுக்கும். அப்ப இவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலம், அந்த 50 55 வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல கால் மேல கால் போட்டு மரியாதையோட இவன் குடும்பம், ஊர், ஒரு பஞ்சாயத்து தலைவர் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். ஆனால் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் தன் திசையை முடிக்கும் பொழுது இவர் மரணத்தையும் முடிவு செய்வார். அப்போ நீங்க நிறைய ஜாதகம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள்லாம் நினைப்பீங்க, இந்த மனிதன் போராட்டத்திற்கு நம்ம போராட்டமே மேல்றா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சில ஜாதகங்கள் திறமை இருந்தாலும் நேரம் இருந்தாலும் இப்படித்தான் வேலை செய்யும். ஒருவேளை அந்த சனி தசையும் இவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவர் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செஞ்சு எந்த திசைகளில் எந்த சுமையை நீங்கள் சுமப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த கஷ்டத்தை நீங்க சுமக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த திசை நன்மை செய்யும். நீங்க அந்த திசையில உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதோ அதுல இருந்து நீங்க தப்பிக்க நினைச்சீங்கன்னா அடுத்த திசையை உங்களை கவுத்ததான் செய்யும். ஏன்னா சனி பகவானுடைய கணக்கு எல்லாம் அங்க இருக்கும். ஏற்கனவே கடந்து வந்த திசைகள்ல உங்களுக்கு பிரச்சனையும் துன்பத்தையும் நீங்க கடக்கிறதுக்கு பதிலா வேற ஒருத்தனை தள்ளி விட்டு சூழ்ச்சி செஞ்சு அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த திசை உங்களுக்கு ஆப்படிக்கும். அந்த திசையில் அப்பவே உங்களுக்கு பனிஷ்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? ஆகையினால ஜாதகத்தினுடைய நிலை இன்னும் பல நுணுக்கங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வெளியில ஓப்பனா சொல்ல முடியாது. ஒரு கிளாஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதுல பல நுணுக்கம் இருக்குது. மனைவி ஸ்தானம், மாமியார் ஸ்தானம், தாய் ஸ்தானம், தகப்பன் ஸ்தானம், தாய் எப்பொழுது இழப்பார், தந்தையை எப்பொழுது இழப்பார், மனைவியை எப்படி இழப்பார், குழந்தைகளோடு இருப்பாரா, வீடு வாங்குவாரா, வாகனம் வாங்குவாரா, இது எல்லாமே இருக்குது. ரொம்ப விரிவா சொல்ல பொதுத்தளம் சரியா கிடையாது. ஆனா ஒரு ஜாதகத்தை எடுத்தா இப்படி பிரிச்சு மேயணும். அப்பதான் அந்த ஜாதகத்தினுடைய நிலை புரியும். நேயர்களே, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், இப்படி விலாவரியாக பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்க. வடபழனில தான் நம்ம ஆபீஸ் இருக்குது. எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் விகினாராயணன்.